ரிஷபராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி பலன்கள். வாக்கிய பஞ்சாங்கம் அடிப்படையில் 1/5/2024 முதல் 11/5/2025 வரை கலகலப்பான பேச்சுக்களின் மூலம் அனைவரையும் வசப்படுத்தும் திறமை கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதுவரை போகஸ்தானமான 12ஆம் ராசியில் இருந்து வந்த குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி முதல் ராசி ஸ்தானமான ஜென்ம வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். ஜென்மஸ்தானத்தில் இருக்கின்ற குரு தான் நின்ற ராசியில் இருந்து 5ஆம் பார்வையாக கன்னி ராசியான புத்திரஸ்தானத்தையும் 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியான கலத்திரஸ்தானத்தையும் 9ஆம் பார்வையாக மகர ராசியான பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிட இருக்கின்றார். குருவின் பார்வையால் கிடைக்கும் பலன்கள். குரு 5ஆம் பார்வையாக புத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் குழந்தைகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். கலைத்துறையில் மேன்மை ஏற்படும். நினைத்த இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். குரு 7ஆம் பார்வையாக கலத்திரஸ்தானத்தை பார்ப்பதினால் தடைப்பட்ட சுப காரிய முயற்சிகள் கைகூடி வரும். நெருக்கமானவர்களின் மூலம் சில மாற்றங்கள் உருவாகும். மறைமுகமான வருமானங்கள் அதிகரிக்கும். அரசு காரியங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும். கணவன் மனைவிகளுக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். நண்பர்களின் வட்டம் விரிவடையும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். குரு 9ஆம் பார்வையாக பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதினால் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழல் படிப்படியாக குறையும். தெய்வீக பணிகளில் உள்ளவர்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும். வெளிநாடு பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கடன் பிரச்சனைகளை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். பயணங்களின் மூலம் சில அனுபவங்கள் ஏற்படும். சமூகம் தொடர்பான விஷயங்களில் பொறுமையுடன் செயல்படுவது நல்லது. குரு நின்ற பலன்கள். ஜென்ம வீட்டில் குரு நிற்பதால் கனிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை உருவாக்கும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. உடன் இருப்பவர்களால் சில நெருக்கடியான சூழல் உண்டாகும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். மற்றவர்களை நம்பி செயல்படுவதை குறைத்துக் கொள்ளவும். மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும். எதிலும் விவேகத்தோடு செயல்படவும். பழைய சிந்தனைகளால் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். எதிர்காலம் சார்ந்த எண்ணங்கள் மனதில் அதிகரிக்கும். குரு பகவானின் நட்சத்திரத்தின் பாத பலன்கள். குரு 1/5/2024 முதல் 11/6/2024 வரை கிருத்திகை நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். வாகன பழுதுகளை சரி செய்து கொள்வது போன்ற வீண் விரயங்களை தவிர்க்கவும். கிடைக்கும் வாய்ப்பு சிறிதாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக் கொள்ளவும். வியாபார முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். குரு 12/6/2024 முதல் 18/8/2024 வரை மற்றும் 12/2/2025 முதல் 4/4/2025 வரை ரோகிணி நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் கொடுக்கல் வாங்கல் செயல்களை குறைத்துக் கொள்வது நல்லது. முன்ஜாமீன் செயல்களை தவிர்த்து கொள்ளவும். முயற்சிகளில் உண்டாகும் தடைகளின் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். மனதளவில் எதிர்காலம் சார்ந்த சில புதிய திட்டங்களை உருவாக்குவீர்கள். உங்கள் பேச்சுக்கான மதிப்பு கால தாமதமாக கிடைக்கும். சகோதரர்களின் வழியில் ஆதரவு ஏற்படும். சேமிப்பு தொடர்பான புதிய திட்டங்களை உருவாக்கி கொள்வீர்கள். குரு 19/8/2024 முதல் 14/10/2024 வரை மற்றும் 5/4/2025 முதல் 10/5/2025 வரை மிருக சீரிச நட்சத்திரத்தில் சஞ்சரிப்பதால் நண்பர்களின் தன்மைகளை அறிந்து ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் கூறவும். ஆடம்பர சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படும்.
ஏற்படுத்தும். வியாபாரத்தில் சில போட்டிகள் இருந்தாலும் மாறுபட்ட அனுபவங்களின் மூலம் வெற்றிகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். உத்தியோக பணிகளில் கவனத்தோடு செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவியரின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். சிலருக்கு வெளியூர் மற்றும் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். குருவின் வக்ரகால சஞ்சார பலன்கள். குரு 15/10/2024 முதல் 11/2/2025 வரை வக்ர சஞ்சாரம் செய்கிறார். நிலுவையில் இருந்து வந்த வரவுகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். குழந்தைகளின் வழியில் சுப காரியங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு கிடைக்கும். நன்மைகள். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் மனதில் புதுவிதமான இலக்குகளும் சுப காரிய பணிகளில் ஒத்துழைப்பும் வெளியூர் சார்ந்த பயணமும் கைகூடி வரும். கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். நடைபெற இருக்கின்ற குரு பெயர்ச்சியால் தற்பெருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து அடக்கத்தோடு செயல்படுவது மேன்மையை உருவாக்கும். வழிபாடு முறை. வியாழக்கிழமை தோறும் சித்தர்களின் வழிபாடும் ஜீவ சமாதிக்கு சென்று வருவதும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களை குறைத்து தெளிவினை ஏற்படுத்தும். ரிஷபராசி அன்பர்களே, பொதுவாக 100க்கு 80 மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் இந்த குரு பெயர்ச்சியில் உங்களுக்கு ஆதாயம் என்பது குறைவுதான். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பதில் தான் ஆர்வம் உண்டாகும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். நன்றி.